எஸ். நான் உங்கள் குட்டிப்பியாக பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டே 2 ஆஃப் 9 ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஸோ நம்ம எளியராக பார்த்தது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து பிலீவ் ஆல்வேஸ் தேர் இஸ் அ பெட்டர் வே டு சால்வ் த ப்ராப்ளம். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்ப்போம். செகண்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது என்ன வித்தியாசமாக அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களை தேடி வர ப்ராப்ளம், உங்களால் உருவாக்குற ப்ராப்ளம். ஸோ வந்து ஏதோ உங்களுக்கு டீச் பண்ணவோ இல்லை வந்து ஏதோ வந்து உங்களுக்கு அந்த லெசன் கொடுக்கறதுக்கோ இல்லை அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கோ வருது. இதை வந்து உங்களுடைய லைஃபோடைய நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு கொண்டு போகிறதுக்காக வருது. ஸோ அக்கௌண்டபிலிட்டிஸ் வந்து அதுக்குடைய என்ன காரணம், அதை வந்து நான் மெயினாக சொல்கிறேன்னா, ஸோ அக்கௌண்டிங், அதாவது அந்த ப்ராப்ளத்துக்கு நானும் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ராப்ளத்துக்கு என்னையுமே அதை சேர்த்துருக்காங்க, இல்லை வந்து யாரோ வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ உங்களால் வந்திருக்காது, மேபி உங்களுடைய ஹெல்ப் கேட்டிருக்கலாம். ஸோ அந்த மெத்தடில் வந்து ஸோ அக்கௌண்டபிலிட்டி ஆகுறீங்க நீங்கள். இல்லைனா வந்து அந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கலாம், சம்ஒன் யாரோ வந்து உங்களுக்கு அது சொல்யூஷன்ஸ் ரெசல்யூஷன்ஸ் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இன்புட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் உங்களால் க்ரியேட் ஆகியிருந்தாலும் சரி, மற்றவங்களால் க்ரியேட் பண்ணி அது உங்களை நோக்கி வந்திருந்தாலும் சரி, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொண்டது. ஏன்னா அது அவுட்கம்ஸ் வந்து உங்களையும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களால் மற்றவங்களுக்கு பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ அதில் சால்வ் பண்ணுற விஷயம் வந்து ஒரு தலைப்பட்சம் இல்லாமல், ஸோ இந்த யூனிவர்ஸோட, அதாவது இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணி எது பெஸ்ட்டோ அதை மட்டுமே நம்ம முடிவெடுக்கணும். இன்றைக்கி வந்து அது ஓகேவாக இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நான் மேபி, அதாவது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் நானுமே அதை நினைப்பேன், தப்பு நான் பண்ணதுனால ஸோ அதுக்கான தண்டனை அனுபவிக்கணுன்ற விஷயத்தை வந்து நான் கையில் எடுத்துப்போம். ஸோ அந்த தப்பு பண்ணுறத நான் திருத்திக்கிறதுக்காக அந்த தண்டனை ஏற்றுக்கிறது வந்து கரெக்ட். ஆனால் அந்த தண்டனையை ஏற்றுக்கிறதுனால எத்தனை பேர் யார் யாரெல்லாம் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் பாதிப்படைக்கிறாங்கன்னா, ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது தண்டனையை வந்து நீங்களே கொடுக்குற தண்டையை வந்து குறைச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு. ஸோ வர ப்ராப்ளத்தை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ரெஸ்பான்சிபிளாக நம்ம பதில் சொல்லணும். முடிவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும், தவிர ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது. ஸோ இதால் யாரெல்லாம் பாதிக்கிறாங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட் எடுத்துக்கணும். அதோடைய விஷயத்தை வந்து ரெஸ்பான்சிபிளாக நம்ம அந்த யூனிவர்ஸ்க்கு நம்மளால் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க ஆளுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து ரெஸ்பான்சிபிளான ஆன்சர். ஒருதலை பட்சமாகவோ, ஸோ நான் நல்லவனாக இருக்கிறதுனால அந்த தண்டனையை ஏற்றுக்கிறதுன்ற விஷயம் போக அதை கரெக்ட் பண்ணுற மெத்தட் தான் என்னென்னு பார்க்கணும். ஸோ டே 2 ஆஃப் 9 வந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் போது எடுத்துக்கணும். இது வந்து பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸோடைய டீம் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வந்து எப்படி சொல்லலாம், 2 இண்டிவிஜுவல்ஸ்குள்ளே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இன்பிட்வீன் அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ கோபத்தை குறைச்சிக்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டியாகவும் இருக்கணும். அதை எடுத்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். டே 2 வந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோம். டே 3 வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் 3 திங்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குட்டி பையா. பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.